ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டியாக ஒரு சப்பாத்தி குருமா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கீத்து தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம், 6-7 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 முந்திரி, ஒரு 3/4 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு பொரிய விடுங்க. அது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறாங்க. ஓரளவுக்கு வதங்கி வரட்டும், ரொம்ப வதக்க வேணாம். இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்தளவுக்கு வதக்கிடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமா ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.